அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, தேங்காவையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு நல்ல ஒரு குழந்தைங்களுக்குலாம் பிடித்தமான ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அரை மூடி தேங்காய், நல்லா முத்தின தேங்காவை எடுத்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் அதை நான் கீறி எடுத்துகிட்டு போகிறேன். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் போட்டுடுறேன். பாருங்கள், நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாலை நல்லா திக்காக அடித்து எடுத்துருந்துட போகிறேன். தண்ணி நம்ம அதிகம் காட்டக்கூடாதுங்க, திக்காகவே இந்த பாலை எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதிலே நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் வடிகட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வடிகட்டி பாலை திக்காக எடுத்துக்க போகிறேங்க. இது 1 கப்பு அளவுக்கு எனக்கு பால் வருதுங்க. நீங்கள் எந்த பால் அளக்குறீங்களோ அந்த கப்பால் நீங்கள் அளந்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு நான் தேங்காய் பால் கரெக்டாக வருது. நான் அதை எடுத்து அதே பேனில் நான் திரும்ப ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு இது ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை இருக்கும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதுக்கு சேமாக போடுறதுனால 1க்கு 1 போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், அது அந்த கப்பால் நான் அளக்கும்போது ஒரு அரை கப்பு வருங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் நான் அரிசி மாவு அதோடு சேர்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் போட்டுடுறேங்க. அதில் நம்ம இது மாவுலாம் எதுக்கு போடுறோன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ தான் நமக்கு பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நான் எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா ஸ்மூத்தாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ க்ரீன் கலர் ஒரு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்ட்டே ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்த குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்கோசரம் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ போட்டுட்டு அந்த கலரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நான் 3 கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் 6 அளவுக்கு நான் ஊற்றி வச்சிடுறேன். நான் இந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட டம்ளர் இருந்தாலும் அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஓகே, எல்லாத்தையும் ஒரு 6 அளவு ஊற்றி வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் குக்கர் இன்னும் வச்சுட்டு போகிறேங்க. குக்கரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுடலாம். போட்டுவிட்டு ஒரு பிளேட் போட்டு வச்சுறேன். நான் பிளேட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தாலும் நீங்கள் போட்டுடலாங்க. போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம வெயிட் எதுவும் போட வேணாம். இது எப்படியும் உங்களுக்கு வேகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நான் நெக்ஸ்ட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் பார்த்துட்ருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்துடுச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஆற வச்சிட போகிறேங்க. நல்ல குழந்தைங்களாம் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் எல்லாத்தையும் ஓரத்தில் எல்லாம் கத்தியெல்லாம் கட் பண்ணிடுறேன். நம்ம அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போட்டோம்னாக்கா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தியால் எல்லாத்துலேயும் ஓரத்தில் நான் செஞ்சுட்டு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. நம்ம எண்ணெய்லாம் அந்த கிண்ணத்தில் எதுவுமே நான் அப்ளை பண்ணல. பாருங்கள், அந்தளவுக்கு அழகாக வந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே. பாருங்கள், எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டேன். அப்படியே ஒரு ஸ்பூனால் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சுங்க. குழந்தைங்களும் பார்த்தோன்னே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக எடுத்து கொடுத்தாக்கா அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருவாங்க. பிள்ளைங்க உங்களுக்கு ஜெல்லிலாம் சாப்பிடல அதே மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் நமக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.